சாய் பக்தர்களுக்கு வணக்கம். தினமும் சாயின் பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று, அன்பு குழந்தையே, மரங்கள் வளர்ந்து இலைகளால், காய்களால், கனிகளால், பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும்? ஆனால் இந்த நிலை உருவாகுவதற்கு அந்த மரம் படும் பாடு, தன்னையும் காத்து தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து தன்மேல் அடைக்கலமாக தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிகப்பெரிய நிலைகளை கடந்து வருகின்றது. அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாக நின்றிட எதிர்கொள்ள வேண்டியது கடினமாகத்தான் இருக்கும். சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும். ஒரு தாய் தன் பிரசவ வலியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிருக்கு மேலான குழந்தையை ஈன்று எடுக்கின்றாள். தந்தை எத்தனையோ போராட்டங்கள் தன் குடும்பத்தை தாங்குவதற்கு, இதைப்போல ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அப்பா, அப்படியென்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானா என்ற இல்லை. ஆனால் வாழ்க்கை என்றும் ஒரு கோட்டில் சொல்லலாம். அதை அடுத்த கட்டத்திற்கு எடுக்கும் செல்லும் நிலை பெரியது. அதற்கான சூழல் மாறுபடும். அதுதான் போராட்டமான நேரம். போராட்டங்களில்தான் வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கும். அதைத்தான் உன் அப்பா போதித்து வருகின்றேன் உன்னிடம். வெற்றி பெறுவாய். இந்த போராட்டத்தில் இந்த போராட்டம் வெற்றியடைந்தால் அடுத்த போராட்டம் இல்லையா என்று தானே உன் கேள்வி. உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்போதெல்லாம் செல்கின்றதோ அப்போது போராட்டம் தொடங்கும். இந்த போராட்டத்தில் வெற்றி என்பது மிக விசேஷமானது. எதனால் என்றால், உன் வாழ்க்கைக்கான முதல் தளமான போராட்டம் இதுதான். நீ இப்போது எதிர்கொள்வது, அதில் வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிஷமான மாறுவாய். அதனால் தான் நான் கூறுகின்றேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் அப்பாவாகவும் அம்மாவாகவும் உன் அன்பையும் பக்தியின் தூய்மைகளையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் பெற்ற என் பிள்ளை. உன்னை என் இதயத்தில் சுமந்து அரவணைப்பேன். இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடமில்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகின்றார்கள் என்று. அவர்களை உன் வாழ்வில் இருந்து சற்று நகர்த்தி வை. எதையும் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல பாடம் நான் கற்றுக் கொடுக்கின்றேன். நீ எதையும் வெளிக்காட்டாதே. உன் மிக பெரிய சொத்து உன்னுடைய நிம்மதி. அதை உன்னை மதிக்காதவர்களுக்கு செலவழிக்காதே. அவர்களுக்கு மதிப்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு புரியும்படி நான் செய்வேன். நீ அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம். அதை நான்
எப்படி பந்தாடுகின்றேன் என்பதை நீ பார். நான் என்ன செய்தேன்? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகின்றார்கள் என்று புலம்புகின்றாய்? மற்றவர்கள் செய்த தவறு, துரோகம் ஏன் சுற்றியிருப்பவர்களுக்கு தெரியவில்லை? ஏன் என்னை இப்படி குற்றவாளியாக பார்க்கின்றார்கள்? அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்று நீ புலம்புகின்றாய்? ஆனால் அவர்களுக்கே அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதியாய் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய், மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து, மற்றவர் வழிகளுக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை எனும் மூச்சை உனக்கான சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அது மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாதா? நீ வைரம், உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்கு செதுக்குகின்றேன். உனக்கு துணையாக நான் வாழ்வேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நீ நிலையற்ற புத்தியும். மனிதன் ஒரு முறை கவலையை இறக்கி வைப்பான், இன்னொரு முறை அதை தன் மீது ஏற்றுக்கொண்டு திரிவான். அவனது மனதுக்குள் உறுதி என்றால் என்ன என்பது தெரியாது. அவனுக்கு உதவி செய்ய நான் இருக்கும் அதையும் மறந்து விடுவான். உங்களுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றி கொள்ளுங்கள். நான் உங்களை வழி நடத்துகின்றேன். யாரேனும் ஒருவர் தன்னை பாபாவின் குழந்தையாக பாவித்து பாபாவிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்துக்கொண்டு விட்டால் பாபா அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தனது குழந்தையாக ஆக்கிக் கொள்கின்றார். அதாவது அவனுடைய பொறுப்புகள் எல்லாவற்றையுமே பாபா ஏற்பார். பாபாவே கூறியபடி ஒருவன் காண்பது என்னை மட்டுமே. எனினும் என்னை பற்றியே பேசுவதையும் பேச்சுக்களையும் செவிமடிப்பிலும் என்னிடம் மட்டும் பக்தி கொண்டவனாயினும் ஒருவன் முழு மனதுடன் என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பினும் அவன் உடல் ஆன்மா இரண்டையும் பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை. பாபாவிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர். ஆனால் பாபாவிடம் சரணடைந்து அவரது குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர்? மனித குலங்களில் உள்ள பெருங்குறை இது. சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பதில்லை. தமது குழந்தைகளுக்கு அமானுஷ்யமான அதிசயங்களும் உதவிய பாபா அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்கு பின்வரும் விசுவாசம் ஏற்கப்படவில்லை என்பது ஆச்சரியமான உண்மை. உண்மையிலேயே நீ பாபாவிடம் சரண் புகுந்து விட்டால் குழந்தையெனில் வேண்டியதை அளித்து உனக்கு வேண்டியதை கொடுத்து அளிக்க தயாராக பாபா இருப்பதை நீ உணர்ந்து பாபாவிடம் இந்த கணமே பூரண சரணாகதி அடையுங்கள். மற்ற எல்லாவற்றையும் பாபா பார்த்து கொள்வார். வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள். சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள் என்று சூழ்நிலைகள் நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு. உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கின்றார்கள். அந்த கர்மாவிலிருந்து யாரும் தப்புவது இல்லை.
எல்லோரும் அதை மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்க தான் வேண்டும். நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்திற்கு நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதையும் முன்னால் செல்லும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் நீ வளர்த்துக்கொள். இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாக நுழைய தொடங்கிவிட்டாய். இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான். தடைகளை தகர்த்து உன் தடைகளால் உன் வாழ்க்கை வெற்றியாக அமையப் போகின்றது. எதற்கும் வருந்தாதே. உன்னை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எறித்து நடைபோடு. உன் வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. அதை எட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகின்றது. உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது? ஏன் இந்த நிலை எனக்கு? உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கின்றது. ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நரமுறை கொண்டு வா. மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ ஜெயமாக எல்லா ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். ஓம் சாய்ராம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாய்பாபா சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.